திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 504. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 121. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு பொன்னூசல் திருப்பதிகம் பாடி அருளிய பின் அன்னை பத்து என்கின்ற அற்புத திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். அதனை வாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. ஆங்கொரு சிறுமி தன் சீர் அன்னையை நோக்கி கூறும் தாங்கிசை மொழியேயாக தகுமவை ஈரைந்தோதி ஞாங்கரின் முரலும் தும்பி தன்னையும் நயந்து நாதன் பூங்கழல் வழுத்துகென்று புனிதர் கோத்தும்பி சொன்னார் என்பது திருப்பாடல். இத்திருப்பாடலில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அன்னை பத்து மற்றும் திருக்கோத்தும்பி திருப்பதிகத்தை பாடி அருளினார் என்று கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார். அதிசுத்தராகிய திருவாதவூரடிகள் தில்லை திருவீதியை வலம் வரும்போது அங்கே ஒரு சிறு பெண் தன்னுடைய சீரான அன்னையை நோக்கி தன் தாயை நோக்கி கூறும் மொழியாக வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் என்று எடுத்து தகுதி உடைய அன்னை பத்து என்ற திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்திலும் அன்னையை நோக்கி பாடுவதாக இலக்கணம் அமைந்திருக்கின்றது. அன்னை என்னும் சொல்லுடைய 10 பாடல்களால் ஆன பகுதி. எனவே அன்னை பத்து என்று தலைப்பு. இப்பகுதி வேட்கை மீதூர்தல் கூறுவது. எனவே இதன் உள்ளுரை பொருளாக சிவானந்தம் நிறைதல் என்பது அமைக்கப்பட்டது. எனவே இந்த பகுதியின் கருத்துரை அது ஆத்ம பூரணம் என்று கொண்டனர் நம் முன்னோர்கள். அருள் திரு அன்னை பத்து ஆன்ம சம்பூரணம் என்பது அன்னை பத்து திருப்பதிகத்திற்குரிய அகத்தியர் சூத்திரம். நேயம் மிகுந்த நிலை குலைய கூடுதலை ஆய அருட்டாய்க்கங்கரைதல் அன்னை பத்தாமே என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் இதனை போற்றுகின்றது. இதில் வரும் பாடல்களை கலிவிருத்தம் என்ற யாப்பினதாக நம் முன்னோர்கள் கொண்டுள்ளனர். பாடல்களின் அடிகள் அளவு ஒத்து வராமையாலும் இடை மடங்கி வருகின்றன. எனவே இவற்றை ஆசிரியத்துறை என்ற யாப்பில் அமைத்து கொள்வது சரியாக இருக்கும். என்றாலும் தாழிசை துறை விருத்தம் அனைத்தையும் கொச்சக கலிப்பாவில் அடக்குதலும் உரையாசிரியர்களினுடைய கொள்கை. எனவே இதனை பொதுவாக கலிவிருத்தம் என்று கொள்ளலாம். இனி திரு அன்னை பத்து திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். அன்னை பத்து ஆத்தும பூரணம், ஆன்மா அருளொடு நிறைதல், சிவனோடு ஒன்றுதல், தலைவன்பால் தன்னை இழந்தவளின் கூற்று திரு தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும். உள் நின்றுருக்கி உலப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும். நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும். சித்த திருப்பவர் தென்னன் பெரும் துறை, சித்த திருப்பவர் தென்னன் பெரும் துறை அத்தரானந்தரால் அன்னே என்னும். அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். ஆடர பூன் உடை தோல் பொடி பூசிற்றோர்
வேடமிருந்த ஆறு அன்னே என்னும் வேடமிருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டினல் நாடரால் அன்னே என்னும் பாண்டினல் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் மன்னுவது என் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவது என் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திருமுண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டென் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆழமை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆழமை ஆளும் அடிகளார் தம் கையில் தாளமிருந்த ஆறு அன்னே என்னும் தையல் ஓர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிளம் மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியன் மத்தம் உன்மத்தமே துன்றிய சென்னியின் மத்தம் உன்மத்தமே இன்றனக்கானாறு அன்னே என்னும் இன்றனக்கு ஆன ஆறு அன்னே என்னும். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 1. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன்மாலுக்கு நாதரின் நாதனார் அன்னே என்னும். எமது உயிரான ஞானத்தாயே கேள், நமது பரமசிவன் திருவாக்கே வேதம். வெண்ணீறு அணிந்திருப்பதான சிவந்ததே திருமேனி, குடிலையில் நின்ற நாதமே முழக்கு ஒலி. இன்னும் கேளடி என் உயிர் அன்னையே, முன் அருளிய நாதமே பிரத்யாங்க உபாங்கமானாலும் திருமாலுக்கும் அயனுக்கும் எப்பொருட்கும் ராஜன் நின் நாதனடிதாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 2. கண்ணஞ்சனத்தர் கருணைக்கடலினர் உண்ணின்றுருக்குவர் அன்னே என்னும் உண்ணின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். என் உயிர் ஞானத்தாயே கேள், ஆன்மாக்கள் பெத்த தசையை முத்தமாக்கும் திரோதான சக்தி வடிவான மைப்படிந்த கண்ணார் கருணை திருநோக்கமுடையவர். அறிவு விளங்கும் பொருட்டு ஞான சமுத்திரர். ஆனாலும் உள்நின்று உயிர் உருக அன்பு அருள்வது ஆனவர் தாயே. இன்னமும் கேள், எனது உயிரை அன்பின் வழித்தாய் அருளாக உருகச் செய்து அளவில்லாத சிவானந்த பாஷ்பம் உண்டாக திருவடி ஞானம் அவர் அருள்வாரடி தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 3. நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துறை அத்தரானந்தரால் அன்னே என்னும். ஞானத்தாயே கேள், அநாதி நித்திய சக்தி சிவபோக திருக்கல்யாண மணவாளநாதர் திருவருளே பேரழகு இன்ப ஸ்வரூபர். அடியார் உள்ளத்தின் எழுந்து அருளினார் போம்வழி தெரியாது அமர்ந்தருளும் நாதர். இனமும் கேள் என் கண்மணி தாயே, முன் அருளிய வண்ணன் சித்தத்துரைபவர் யாரோ
என எண்ணாதேயடி நான் அனுபூதி சொல்வேன். தக்ஷிண திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பேரின்பமே ஞான உரு கொண்ட சத்குருநாதனடி என் உயிர் அன்னையே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 4. ஆடரவ பூணுடை தொல்பொடி பூசிற்றோர் வேடமிருந்தவா அன்னே என்னும் வேடமிருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் வாடுமிதுவென்னே அன்னே என்னும். ஞானத்தாயே கேள். நமது சச்சிதானந்த சொரூப சிவத்துக்கு எப்போதும் திருமேனியில் ஆடல் செய்வதான சர்ப்பம் ஆபரணமாகவும் உடை புலித்தோலாகவும் வெண்பொடி பூசிற்றிருப்பதாகவும் இவ்வகை திருவேடம் திருமேனியில் தரிப்பதான செய்கை என்னவோ தாயே. ஞானத்தாயான கண்மணியே, அதனை கேள். முன் அருளியபடி திருவேடம் கண்டேன். இவை நம்பொருட்டன்றி நாதனுக்கு இல்லை என்று எனது உள்ளம் வாடி மெழுகிறதடி ஞானத்தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 5. நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டினன் நாடரால் அன்னே என்னும் பாண்டினன் நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே எனும். ஞானத்தாயே கேள். நமது பரமசிவன் திருக்கை சர்வ வியாபகமுடையது. திருவேணியோ நன்மார்க்க விதியன்பு அருளுவது. பாண்டிய தேச நாட்டுக்கு அதிபதி. இன்னமும் கேள் அன்னையான கண்மணியே. முன் அருளிய பாண்டிய நாட்டுக்கு அதிபதி ஆனாலும் இடைவிடாது கண்மமல வியாபகத்தால் அழுந்தி எழுவதான எனது சிந்தையை அடிமைப்பணிக்கு உரித்தாக ஆண்டு என் சிந்தையை திருவடி ஞான அன்பு உள்ளதாக செய்யும் நாதனடி தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 6. உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலர் என்ன அதிசயம் அன்னே என்னும். ஞானத்தாயே கேள். நமது பரமசிவன் திருவடியை தற்சுட்டால் தியான பாவனை உடையோர்க்கு எட்டாத திரு உத்தரகோச ஞானப்பதிவுடையோர் ஒன்றுக்கும் பற்றாத எனது உள்ளத்தில் பிரியாது இருந்தாரடி அது என்ன கண்மணியே. என் உயிர் அன்னையே கேட்பாயாக. முன் அருளிய வண்ணம் திருமால் அயன் காண்கில்லாத நாதன் என்ன அற்புதம். என் பாழான சிந்தையை பள்ளியறையாக கொண்டது தாயே என்ன அற்புதம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 7. வெள்ளை கலிங்கத்தர் வெண்திருமுண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்குப்பாயத்தர் பாய்ப்பரி மேல் கொண்டென் உள்ளங்கவர்வரால் அன்னே என்னும். ஞானத்தாயே கேள். நமது பரமசிவனுக்கு எல்லா சுட்டறிவு ஞானமும் நமது பிரேரக சிவஞானம் என்பதாக அடியார்கள் அனுபூதி பெற எல்லாம் அறிதலான கலைஞானமே கலையாக திரு உடையில் அணிவதானார். அடியேன் சைவனாக திருநெற்றியில் திரிபுன்றம் முச்சத்தி முக்கர்த்தாக்களும் தமதுருவென திருநீறு தரித்த நாதன் என் பிறவி கிளேச குளிரால் நடுங்கா வண்ணமாக திருப்பார்கடலில் பள்ளி கொள்பவரான நரசிம்ம நாராயணன் இரணியனை பிரகலாதன் நிமித்தம் வதை செய்த கம்பீரமான அந்த காலம் ஆபத்தாரண பைரவ வடிவாகி நிக்கிரகம் செய்ய நிருசிம்மம் சருமத்தை சட்டையாக திருமேனியில் தரித்த நாதனடி தாயே. கேட்பாயாக ஞானத்தாயே. முன் அருளியபடி நரசிம்மம் தவிர வாமனாவதாரத்திலும் கர்வபங்கம் செய்து சட்டையாக தரித்து கொண்டு என் போதப் புரவி மேல் எழுந்தருளி யான் இருந்தபடி இருப்ப என்னை சுத்தாவஸ்தைப்படுத்தி அடிமை இன்பு செய்த சிவனடி தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 8. தாழி அருகினர் சந்தனச் சாந்தினர் ஆழம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆழம்மை ஆளும் அடிகளார் தங்கையில் தாளமிருந்தவார் அன்னே என்னும். ஞானத்தாயே கேள். நமது பரமசிவத்துக்கு நம்மை புணர்ந்து இன்பளிக்கும் நிமித்தம் தாழி மலரையும் பசும்புல்லையும் திருமாலையாக அணிந்து ஞானச்சாந்தாக சந்தனமும் அணிந்து அவ்வகை திருமேனி கொண்டு நம்மை அடிமைப்பணி கொண்ட ஆண்டவனடி தாயே. ஞானத்தாயே கேட்பாயாக. முன் அருளியபடி நாதன் அடிமை கொண்டாலும் திருவருட்பணி செய்யும் சீரடியார் திருக்கையில் திருத்தாளம் இருந்த வண்ணம் என்ன தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 9. தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுந்தவர் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும். ஞானத்தாயே கேள். நமது பரமசிவன்
தையல் மெய்யில் பிரியாவண்ணம் அருள்பவன் திருச்சடையே திருவேடமாக தரித்துள்ளான். எனது உயிர் பிச்சை கொள்ள பக்குவ இல்லங்கள் தோறும் எழுந்தருளிய நாதனடி முன் அருளிய வண்ணம் என் உயிர் பலிகொண்டு எனது உயிரை ரட்சித்த போதும் எனது உள்ளம் இவ்வகை நம்பொருட்டு அன்றோ என வாடுதடி தாயே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அன்னை 10 திருப்பாடல் 10. கொன்றை மதியமும் கூவிள்ள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இன்றெனக் காணவார் அன்னே என்னும். ஞானத்தாயே கேள், நமது பரமசிவன் நம் பொருட்டாக கொண்ட திருமேனியில் சோதி இதழியும் இன்பச் சந்திரனும் சக்தி ஸ்வரூப வில்வமும் திரோதான வடிவமான ஊமத்த மலரும் திருமுடியில் அபேதமாக தரித்திருப்பதான நாதனடி தாயே இன்னும் கேட்பாயாக. ஞானத்தாயே முன் அருளிய வண்ணம் திருமுடியில் தரித்த மலரினால் அடியோங்கட்கு இம்மையிலே பரமுக்தி இன்ப உன்மத்தமானதடி என் உயிர் தாயே. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.